வாசிக்கலாம். 1 பேதுருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். Cast all your cares upon him, for he cares for you. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை இதுவே. Cast ஆங்கிலத்தில் இப்படியாகவும் அதை மொழிபெயர்க்கலாம். Casting all your cares upon him. அல்லேலூயா. இன்றைக்கு நம் அனைவருக்கும் வாழ்க்கையிலே கவலை இருக்கிறது. நம் அனைவருக்கும் வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கிறது. நம் அனைவருக்கும் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறது உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை நீங்கள் உங்கள் மீது சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம், இவைகளை நீங்கள் என் மீது சுமந்து விடுங்கள் என்று தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இதை நன்றாய் உணர்கிறீர்கள்? நீங்கள் ஆழமாய் உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்பீர்களானால், சில வேளையிலே நம் பிரச்சனைகளை நாம் தான் சுமக்கிறோம், நம்முடைய போராட்டங்களை நாம் தான் சுமக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இல்லாமை, நமக்கு வேலை இல்லை என்ற பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவைகளை நாம் சிந்தித்து அவைகளை நாம் உள்ளத்திலே வைத்து நாம் அதிகமாய் பாரப்படுகிறோம். நாம் அதிகமாய் பாரப்படுகிறது நிமித்தமாக நாம் சோர்வுக்குள் ஆக்கப்படுகிறோம். நாம் சோர்வுக்குள் ஆக்கப்பட்ட பிறகு பல விதமான போராட்டங்களுக்குள்ளாக, அதாவது சரீர ரீதியான போராட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அங்க வந்துட்டு ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, அதிகமாக ஜனங்கள் போகிற பிரச்சனை, அவர்கள் சரீரத்திலே வருகிற வியாதிகள் எது நிமித்தமாக வருகிறது என்று சர்வே எடுத்து பார்ப்பார்கள் என்றால், அங்கே சொல்லுகிறார்கள் 2 காரியத்தினால, ஸ்ட்ரெஸ், பிரஷர். இந்த 2 காரியத்தினாலே தான் சரீரத்திலே பல விதமான வியாதிகள் வருகிறதாம். ஏனென்றால் கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த விதம் எப்படி என்றால், மனிதன் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும். பாருங்க, நல்லா உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். பாருங்க, கடைசியில தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, 1, 2, 3 அதிகாரங்களை நல்லா வாசிச்சு பாருங்க. கடவுள் மனிதனை கடைசியில தான் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்த முடித்த பிறகு அடுத்த நாளே வருகிறது என்னவென்றால் ரெஸ்ட், சாபத் டே. ஆமென். எல்லாவற்றையும் சூரியனை சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை சிருஷ்டித்தாரு, சந்திரனை சிருஷ்டித்தாரு, நட்சத்திரங்களை சிருஷ்டித்தாரு, வானத்திலே பறக்கும் பறவைகள், பூமியிலே ஊறும் பிராணிகள், சமுத்திரத்தில் இருக்கும் மச்சங்கள் மற்றும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு தேவன் மண்ணிலிருந்து மனிதனை நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி நாம் சிருஷ்டிப்போமாக என்று சிந்தித்து மனிதனை கடைசியிலே சிருஷ்டித்து, அதற்கு அடுத்தது தேவன் சொன்னது என்னவென்றால், அவர் இளைப்பாறும்படிக்கு சென்றார். God entered into rest. அப்போ மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கும் ரெஸ்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ரெஸ்டில் இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் ரெஸ்டில் இருக்கும்படியாக தான் சிருஷ்டிக்கவும் பட்டிருக்கிறீர்கள். எந்த ஹெவி லோடு உங்க மேல வைத்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை சிருஷ்டிக்கல. அப்படி ஹெவி லோட உங்க மேல நீங்க வைத்துக் கொள்ளவும் முடியாது, வைத்துக் கொள்ளவும் கூடாது என்பதை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவேதான் எல்லா பழங்களையும், காய்கறிகளையும், மிருகங்களையும், எல்லாவற்றையும் பூமியெல்லாம் சிருஷ்டித்துட்டு அப்புறம் தான் மனுஷனை சிருஷ்டிச்சுட்டு மனிதனை ஆளும்படி, மனிதனை ஆண்டு கொள்ளும்படி, மனிதனை எஜமானா இருக்கும்படி, மனிதனை என்ஜாய் செய்யும்படி தான் தேவன் சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்பை மேற்பார்வை பார்த்து கொண்டு, அவருடைய சிருஷ்டிப்பை அனுபவித்து கொண்டு, அவருடைய சிருஷ்டிப்பை மனிதன் சந்தோஷமாக அதிலே களி கூர்ந்து அவன் பெருகவும், அவன் வந்துட்டு பெருக்கம் அடையவும், அவன் பல என்ன சொல்லுகிறது, அவனை போல அநேக குடும்பங்கள் உருவாகவும், ஆதாம் ஏவாளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து எல்லாரும் இந்த பூமியிலே சந்தோஷமா இருக்கும்படி தான் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் பாவம் வந்தது. பாவம் வந்த மாத்திரத்திலே மரணம் இந்த மனு குலத்திற்குள்ளாக பிரவேசித்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப பாவம் வந்த பிறகு என்ன ஆச்சு? பாவம் வந்த பிறகு முட்கள் வந்து விட்டது. பாவம் வந்த பிறகு சாபமா எல்லா இடத்திலே பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள். மனுஷன் வியர்வை சிந்திதான் சம்பாதிக்கணும்.
மனுஷன் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள்ளாக போய்விட்டான். ஸ்திரீயானவளும் அவள் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக மிகுந்த வேதனைக்குள்ளாக தான் போய் அவள் பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு தேவனே என்ன பண்ணிட்டாரு, சபித்து விட்டார். ஏனென்றால் பாவம் வந்தது, பாவத்தின் விளைவாக சாபம் நுழைந்தது, அதன் விளைவாக மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் கலாத்தியர் 3:13. இந்த வசனம் மனப்பாடமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இதில் தான் எல்லா சத்தியமும் அடங்கியிருக்கிறது. எல்லா சாபமும் இங்கேதான் வேரோடு நீக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டவராக, சபிக்கப்பட்டவராக, நியாயப்பிரமாணத்தை சுமந்தவராக அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்து விட்டார். ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனிதன் வியர்வை சிந்தி மறுபடியும் சம்பாதிக்க தேவையில்லை. இன்றைக்கு மனிதன் கஷ்டப்பட்டு, நிறைய பேர் சொல்றாங்களே ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிறேன், அப்படி நீங்க அவஸ்தைப்பட தேவை கிடையாது. இன்றைக்கு பெண்கள் கர்ப்பம் தரித்து அவர்கள் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு மிகுந்த வேதனைக்குள்ளாக செல்ல தேவை கிடையாது. காரணம், சாபத்தை மனிதன் பாவம் செய்ததினாலே அது சாபமாய் மாறிவிட்டது. அது அவனுடைய கையின் பிரயாசத்திலே கஷ்டப்படணும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள்ளாக அவன் சென்று விட்டான். பாவத்தின் நிமித்தம் ஸ்திரீகளும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளையை பெற்றெடுக்கிற என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளாக என்று அவர்கள் ஒரு சாபத்துக்குள்ளாய் போய்விட்டார்கள். அந்த சாபத்தை கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நீக்கிவிட்டார். அப்ப கிறிஸ்து இயேசு மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாரு, மறுபடியும் உங்களை ரெஸ்டுக்குள்ளாக கொண்டு வரும்படி அவர் கிரியை செய்திருக்கிறார். What was the work of Christ on the cross of Calvary is to bring you back into rest. He does not want you to be weary. He does not want you to be broken down. He does not want you to be in stress and all kinds of problems. He wants you to only and only be in rest. உங்களை அவர் இளைப்பாறுதலுக்குள்ளாக தான் வைக்கும்படி ஆசைப்படுகிறார். சிருஷ்டிப்பும் பொழுது தேவன் எப்படி மனிதனை சிருஷ்டித்தார், ரெஸ்டுக்குள்ள கொண்டு போனாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவராக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கி நாம் அனைவரையும் ரெஸ்டுக்குள்ளாய் கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க ரெஸ்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு எத்தனை பேர் தேவைக்காக ரெஸ்டே இல்லாம சுத்துறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு வேலைக்காக ரெஸ்டே இல்லாம கஷ்டப்படுறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் உணவுக்காக, சுகத்துக்காக, பல காரியத்துக்காக பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக ரெஸ்டே இல்லாம ஓயாம நாம் என்ன பண்றோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் நிக்கணும்னா இந்த ஓயாம ஓடுறது, தேடுறது, கஷ்டப்படுறது இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் சாபங்களை சிலுவையில் நீக்கிவிட்டார். அல்லேலூயா. என்ன ஒரு மிகப்பெரிய சாபம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நீங்கள் வாழ முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவிலே நீங்கள் வாழலாம். கஷ்டப்பட தேவையில்லை. ஏனென்றால் சாபத்தை தான் இயேசு சிலுவையில் நீக்கி விட்டார். நீக்கி உங்களை ரெஸ்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. விளங்குதுங்களா நான் சொல்ற காரியம்? நல்லா விளங்கி கொள்ளுங்க பாருங்க. ஆகவேதான் 1 பேதுரு 5:7 சொல்லியிருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறபடினால் அவர் நம் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்கும்படி அழைக்கிறார். இன்றைக்கு எல்லா மனிதனுக்கு கவலை இருக்கிறது. இன்றைக்கு எல்லா மனிதனுக்கு பிரச்சனை இருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. கவலை 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 அவனை வாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தைக்கு பதிலாக இப்படி நாம் போட்டு பாருங்க, நல்லா புரியும். நான் ஒரு குறைவு இருக்கிற மனிதா இருக்க மாட்டேன். என் வாழ்விலே சகல நிறைவுள்ள ஒரு மனுஷனாக தானே நான் இருப்பேன்.
எனக்கு பண காரியத்திலே குறை இருக்காது, சரீர சுகத்திலே குறை இருக்காது, குடும்ப சமாதானத்திலே குறை இருக்காது, என் வேலையிலே எந்த விதமான நெருக்கடி இருக்காது, என் இருக்கிற வீட்டிலே எல்லாம் சகல வசதிகள் இருக்கும், எனக்கு குறையே இருக்காது, என் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எந்த குறைவு இருக்காது, ஜெப வாழ்க்கையிலே குறை இருக்காது, துதியின் வாழ்க்கையிலே குறை இருக்காது, வேத வாசிப்பிலே குறை இருக்காது, சுவிசேஷம் அறிவிப்பதிலே குறை இருக்காது, ஆலயத்திற்கு வந்து ஆலயத்திலே கலந்து கூட்டங்களிலே கலந்து கொள்வதிலே குறை இருக்காது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலே குறை இருக்காது, எதிலுமே என் வாழ்க்கையிலே குறை இருக்காது. காரணம் கர்த்தரே என் மெய்ப்பராய் இருக்கிறார். பாதுகாப்பிலே குறை இருக்காது, பரிபூரண ஜீவனிலே குறை இருக்காது. அவ்வளவு இருக்கு பாருங்க அந்த வசனத்துல. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவு பட்டிருக்க மாட்டேன். அப்ப இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது அந்த வசனத்தில். என்றைக்காவது சங்கீதம் 23 அப்படி வாசித்து பார்த்திருப்பீர்களா? எனக்கு குறைவில்லை, என் மெய்ப்பரா அவர் இருக்கிறார், எனக்கு குறைவே கிடையாது, எனக்கு நிறைவு தான், எனக்கு வேலை இல்லையா, வேலை வரும், ஏனென்றால் அவர் மெய்ப்பரா இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் அலைய தேவையில்லை, இங்கும் அங்கும் அலைய தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, வேர்வை சிந்த தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. அந்த வசனத்தை நல்லா வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சங்கீதம் 23:2 கர்த்தர் எப்படி ஆதியிலே மனிதனை இளைப்பாறும்படி சிருஷ்டித்தாரோ, ரெஸ்டுக்குள்ள மனிதனை சிருஷ்டித்த பிறகே ரெஸ்டுக்குள்ள போயிட்டான் பாருங்க மனுஷன். அதுதான் சங்கீதம் 23 தாவீதும் கூட சொல்றாரு, அவனை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் தேவன் கொண்டு போய் விடுகிறாராம். அல்லேலூயா. அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறாராம். அப்ப நீங்க கூட வந்துட்டு எந்த பாதையில நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள தேவையில்லை. நீங்க எந்த பாதையில நடக்கணும் பாஸ்டர், நான் இந்த பாதையில நடக்கணுமா, அந்த பாதையில நடக்கணுமா, இங்க போகணுமா, அந்த தேசத்துக்கு போகணுமா, இந்த வீட்டில் இருக்கணுமா, அந்த வீட்டில் இருக்கணுமா, இந்த பொண்ணை கட்டிக்கணுமா, அந்த பொண்ணை கட்டிக்கணுமா, நான் இந்த வேலைக்கு போகணுமா, அப்படிப்பட்ட உங்களுக்கு குழப்பமே வேணாம். அவர் நீதியின் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவார்? அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையிலே நடத்தி செல்லுகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் உங்க நம்பிக்கை இருக்கு கர்த்தர் உங்களை, அவர் உங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே உங்களை நீதியின் பாதையிலே நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பன் அவர் நாமத்தின் நிமித்தம். அப்போ உங்களுக்கு கவலையே கிடையாது. நான் நிறைய பேர் கவலை பாருங்க இன்றைக்கு, நான் கரெக்டான பாதையில நடக்கிறேனா, என் பாதை சரியா, என்னுடைய முயற்சிகள் சரியா, நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் கரெக்டா இருக்கு. வசனம் சொல்லுது பாருங்க, the steps of a righteous man are ordered by the Lord. நீதிமானனுடைய படிகள் வந்து தேவனாலே திட்டமிக்கப்பட்டவைகள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிற சத்தியம் பாருங்க. இவ்வளவு ஒரு மகத்துவமான சத்தியம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன்? அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் என்ற வார்த்தைக்கு என்ன வெளிப்பாடு தெரியுங்களா? கோல் எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? வேத வசனம் சொல்லுகிறது, வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம், சங்கீதங்கள் எழுதின புஸ்தகங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தி கோல் எதற்கென்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. கோல் எதை குறிக்கிறது? கோல் வந்துட்டு டொமினியனை குறிக்கிறது, வல்லமை, பவரை குறிக்கிறது. ஆமென். பொல்லாப்புக்கு நான் பயப்பட, அவர் கோலும் ஒரு தடியும். தடி எதற்கு குறிக்கிறது? வழி நடத்துதலுக்கு குறிக்கிறது, கைடன்ஸ். ஸ்டாஃப் வந்துட்டு கைடன்ஸுக்கு தான் மேய்ப்பர் பயன்படுத்துவார்கள். மோசே கைகளிலே இருந்த அந்த தடி எதை வந்துட்டு உங்களுக்கு காண்பிக்கிறது? 30 லட்சம் ஜனங்களை சரியான விதத்திலே வழி நடத்தி கொண்டு சென்றார் தேவன் மோசேயின் மூலமாக. அப்போ கர்த்தர் உங்கள் மெய்ப்பரா இருக்கிறபடினாலே அவருடைய வல்லமை போதும் உங்க வாழ்க்கையில. எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து போனாலும் அவருடைய ராட், அதாவது அயர்ன் ராட், the dominion, the authority is sufficient for you and the staff of guidance is enough for you. Hallelujah.